உனக்கு எனக்கு பேசாத உங்களுக்கு. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் வயிற்று வலி சிகிச்சைக்காக வந்த பெண் நோயாளியை அடாவடி போக்கில் அலட்சியம் செய்த அரசு மருத்துவரின் நடவடிக்கை முகம் சுளிக்க வைத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சுண்ணாம்புக்காடை பகுதியில் சபீர் அகமது மற்றும் அவரது மனைவி மொஹரம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மொஹரத்திற்கு இரவு நேரத்தில் தீவிர வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லாத காரணத்தால் ஊசி போட்டுக்கொண்டு காத்திருக்குமாறு மருத்துவமனை ஊழியர்கள் கூறியுள்ளனர். வயிற்று வலி மேலும் அதிகமாகவே அங்கு பணியிலிருந்த மருத்துவரிடம் இது குறித்து கேட்டபோது தான் எலும்பு மருத்துவர் எனவும் இதற்கெல்லாம் சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் அடாவடி போக்கில் மருத்துவர் கார்த்திகேயன் என்பவர் பதிலளித்துள்ளார். வாந்திபதிக்கு அடக்கம்பாறை போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. நீங்க டாக்டர் தானே. வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத. உங்களுக்கு தான் உனக்கு நான் கூப்பிட்டா உங்க படிப்புக்கு மரியாதை தரோம். அந்த மரியாதை வாங்கிக்கோங்க மேடம். நானே 1.5 மணி நேரமா குடிச்சிருக்கிறேன் மேடம். நானு தெரியுமா எடுத்து பாலிடிஷன் அனுப்புங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. நீங்க இருந்தீங்களா டாக்டர்? அவர் பார்த்தாரு. காய் விக்கிற கடையா இதுன்னு கேக்குறாங்க அவரு. இந்த கடையில காய் வேற சரியில்லைன்னா வேற கடைக்கு போ காய் வாங்கன்றாரு. இதான் டாக்டர் பேசுற பேச்சா? சாதாரண வயிற்று வலிக்கு கூட சிகிச்சை அளிக்க முடியாத எலும்பு மருத்துவரை எதற்காக இரவு பணியில் அமர்த்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மொஹரம் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் எலும்பு டாக்டர், நான் வயிறு வலிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு கேட்கிறாரு அவரு. எலும்பு டாக்டர் எதுக்கு நைட் டியூட்டி வந்தீங்க? அப்ப எலும்பு கை கால் உடஞ்சி வந்தாதான் பார்ப்பீங்க. அப்ப மத்த எது வரையும் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க. நீங்க எலும்பு உடஞ்சி வந்தாதான் நீங்க பார்ப்பீங்க. எலும்பு டாக்டர் ஏன் நான் நைட் டியூட்டி போடுறீங்க? அது என்ன யாரை கூடன் மாதிரியே கூடன் வா, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். டாக்டர் மாதிரியே பேசல அவரு. ஒரு ரெவுடி மாதிரி அப்படியே பேசினாரு. என்கிட்ட வீடியோவா இருக்கு, காமிக்கிறோம் பாருங்க. போலீஸை கூப்பிடுறேன், அவனா போலீஸை கூப்பிடுறேன் மிரட்டுறாரு எங்களை. அப்போ அவர் போலீஸை கூப்பிட இவர் என்னதுக்கு டாக்டர்? இங்க நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு நீங்க எடுக்கணும் தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மேலும் குறைந்தபட்ச சிகிச்சையை கூட முறையாக அளிக்காமல் அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு செல்ல பரிந்துரைத்ததாகவும் அங்கு செல்லும்படி சொல்வதற்கு அரசு மருத்துவமனைக்கு அரசு எதற்கு சம்பளம் அளித்து பணியமர்த்த வேண்டும் என்றும் காட்டமான கேள்விகளை முன்வைத்தார். இப்ப கூட எனக்கு வந்து வயிறு வலி புரியல என்னன்றாரு. ஒரு அட்மிட் பண்ணல, ஒரு எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்துல, எதுவுமே பண்ணாது எனக்கே அடக்கம்பாறைக்கு அனுப்புறாரு அவரு. 2-3 போய் டைம் போய் டாக்டர் கூப்பிடுன்னு சொன்னது நாளையா சொல்லுங்க? டாக்டர் இல்லாத என்னதுக்கு ட்ரீட்மெண்ட் இவங்க கம்பெனிங்க பண்றாங்க எனக்கு? அப்ப எதுக்கு டாக்டர் நைட் டியூட்டி வராங்க? போய் தூங்குறதுக்கா? ரூம்ல போய் போன் நோண்டுறதுக்கா? பப்ளுகம் தின்னு நீ என்ன செய்ய முடியுமோ செய், என்னால ஒண்ணு என்ன செய்ய முடியாதுன்னு கேக்குறாரு. மருத்துவமனைன்னு போட்டு வச்சுக்கிது அவ்வளோ பெரிய போர்டு. ஆனால் தரமாந்து இல்லை. ஒரு சாதாரண வயிற்று வலி பேதிக்கு அடக்கம்பாறை. அப்போ எதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல்? இது எதுக்கு? அடக்கம்பாறைக்கு நம்ம போகிறதுக்கு முடியாத பட்சத்தில் தான் இங்கே வரோம் நம்ம. ஏன்னா நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்கிறதுக்கு டாக்டரு. அப்போ என்னத்துக்கு இவரு டாக்டர் இங்கே இருக்கிறாரு? நீ யாரை கூட நிறைய கொடுங்க போ. அப்படியா தொத்துவாங்க ஒரு பேஷண்ட்டை? இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அவர் பேர் எனக்கு தெரியாது, பட் வந்து அவர் எலும்பு டாக்டர்னா இதுக்கெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரே எங்கிட்ட வாக்குமூலம் சொல்லிக்கிறாரு. அவர் பேரு எனக்கு தெரியாது, எலும்பு டாக்டர். ஆனா மொஹரம் இவ்வாறாக மருத்துவர் கார்த்திகேயன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் சத்தியம் செய்தியாளர் மகேஷ் ஆம்பூர் அரசு தலைமை மருத்துவர் யோகேஷுடன் பேசிய உரையாடல் பின்வருமாறு. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம், சத்தியம் டிவி ரிப்போர்ட்டர் பேசுறேன் சார், மகேஷ். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டாக ஒரு லேடி ஒருத்தர் நைட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வந்தாங்க இல்லைங்களா, ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தர் வயிற்று வலிக்காக. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அந்த சம்பவத்தப்போ நம்ம ஜிஹெச்ல இருக்கிற டாக்டர் கார்த்திகேயன் சார் வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிறதா வீடியோ வந்துட்டு இருக்கு, நீங்க நியூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அது சம்பந்தமா என்ன சார் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க?
அது எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க சார் ஜாயிண்ட் டைரக்டர். ஓகே. இவரும் எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுத்திருக்காருங்க சார், இன்னைக்கு தான் கொடுத்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து இப்போ ஜேடி அடுத்து என்ன பண்றாருன்னு ஜேடி இன்னைக்கு அதை ரிசீவ் பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். அது என்ன ஆச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் மண்டே அப்டேட் பண்றேன் சார். இல்ல இப்ப நம்ம அவர் சைட்ல இருந்து விளக்கம் கொடுத்தாலும் கூட இப்போ வீடியோல வெட்ட வெளிச்சமாவே தெரியுதுங்களா அவர் பேசுறதெல்லாம் பபிள் கம் நின்னுக்கிட்டு. இல்ல சார், அது வந்து ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி தான். இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரி வந்து அவங்க அந்த பேஷண்ட் முந்தா நாள் வயிறு வலின்னு வந்திருக்காங்க, நேத்து வந்து ஜொரோன்னு சொல்லியிருக்க வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி நாள் வாமிட்டிங்னு சொல்லி வந்திருக்காங்க. சோ அது ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ப்ரொவோக் பண்ண மாதிரி ஏதாவது ஆச்சா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஜேடி சொல்லியிருக்காரு. பட் எல்லார்கிட்டயும் அவங்க கிட்டயும் வாங்கியிருக்காரு, இவங்க கிட்டயும் வாங்கியிருக்காரு. மத்த ஒர்க்கர்ஸ் அந்த நைட் டியூட்டில கூட இருந்தாங்கல்ல, ஸ்டாஃப் நர்ஸ், ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லார்கிட்டயுமே தனித்தனியா எழுதி வாங்கியிருக்காரு. அது படிச்சுட்டு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது பார்த்துட்டு பண்ணுவாரு சார் ஜேடி. ஓகே சார். எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த லேடி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு எலும்பு டாக்டர், என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இது என்ன காய்கறி கடை மாதிரி மாத்தி போங்க. அதெல்லாம் அவங்கதான் சொல்றாங்க. பட் டாக்டர் அந்த மாதிரி எதுவுமே பேச காணுமே. இல்லையா அந்த வீடியோல வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கலையா டாக்டர்? அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, சொல்லும் போது அவர் வந்து இந்த மாதிரி பேசலன்னு சொல்லிட்டு மறுபடியும் தெரிவிக்கலையா? அந்த மத்த வீடியோ எல்லாம் இருக்கு சார், உங்களுக்கு வேணா நான் அனுப்பிச்சு விடுறேன். டாக்டர் மத்த பேசினதெல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸ் எடுத்த வீடியோ எல்லாம் இருக்கு. அதுல நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்து இல்ல சொன்னீங்க அப்படின்றாங்க. சோ அது இல்லாம இன்னொரு ஒரு சிக் பேஷண்ட் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம குடியாத்தம்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் 500 சுகர் இருந்து அவங்களை கொஞ்சம் சுகர் குறைச்சு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணது. பேஷண்ட் அங்க போய் ஒரு 5 நிமிஷத்துல இறந்துட்டு இருக்காங்க. அவங்க அட்டெண்டர், அவங்க கிட்டயும் நம்ம ஜேடி வாங்கியிருக்கிறாரு. அவங்கதான் அங்க இருந்தவங்க ஃபீல்டுல. அவங்க கிட்டயும் அவங்க ஒரு அட்டெண்டர், ஒரு மேல் அட்டெண்டர் வந்து கூப்பிட்டு அவங்க கிட்டயும் வாங்கியிருக்காரு. இன்னொரு குற்றச்சாட்டி வச்சிருக்காங்க, அவங்க கம்பவுண்டர் தான் வந்து ஊசி போடாரு 1.5 மணி நேரத்துக்கு மேல டாக்டரே எனக்கு வந்து பாக்கல. மேல் நர்ஸ் சார், கம்பவுண்டர் இப்படி கம்பவுண்டர்ன்ற இதுவே கிடையாதுங்க. இப்ப அதெல்லாம் பழசு. ஓகேங்களா? மேல் நர்ஸ் நம்ம கிட்ட வந்து மேல் நர்ஸ் 4 பேர் இருக்காங்க, ஃபீமேல் நர்ஸ் 22 பேர் இருக்காங்க. அப்போ டியூட்டில இருந்த வந்து மேல் நர்ஸ் தான் போட்டிருக்காரு. மேலா இருந்தாலே அவங்க கம்பவுண்டர் கிடையாதுல்ல, அவர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவர். ஓகே சார். இப்ப சம்பவம் நடந்து கிட்ட 2 நாள் ஆக போறீங்களா? 2 நாள் ஆயிட்டு இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்களே, அதுக்காக தான் விளக்கம் கேட்கறதுக்கு தான் போமுன்னு சார். இப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க சார். எல்லாமே ஃபுல்லா விசாரிச்சு தான் சொல்லணும் சார். ஒரு சைடோட ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்க சார். ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாமே கரெக்டா நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் ஆராய்ச்சி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இது நம்ம தம்மன்னு பண்ண முடியாதுல்ல எல்லாத்தையுமே. சார் வந்து நேத்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டாரு. எக்ஸ்பிளனேஷன் கேட்டா 7 நாளுக்குள்ள கொடுக்கணும். ஆனா அவர் இன்னைக்கே கொடுத்துட்டாரு. அது ரீச்சும் ஆயிருச்சு திருப்பத்தூர்ல. அது அவர் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த அட்டெண்டர்தும் நேரா கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த இன்னொரு சிக் பேஷண்ட் இருந்தவங்களது உங்ககிட்டயும் எழுதி வாங்கியிருக்காரு. சோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அது ஆக்ஷன் எடுப்பாரு சார். ஓகே சார். என்ன ஆக்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் தகவல் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார். ஓகே தேங்க்யூ. ஆம்பூர் மருத்துவமனை விவகாரத்தை தீர விசாரிக்கும் அதே நேரத்தில் அரசு மருத்துவரின் அலட்சிய போக்கை கண்டித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.